ஸோ ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஆல்ரெடி வேரியபிள்ஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்மளால் வந்து ஒரு வேரியபிள் வேல்யூவை வந்து ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பைத்தானில் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் எனி டெக்ஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத தான் நம்ம ஸ்ட்ரிங்காக சொல்ல போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஹலோ அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்க ஹலோ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நான் டினோட் பண்ணலாம். ஆல்சோ ஒரு என்டையர் ஃப்ரேஸையும் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மென்ஷன் பண்ணலாம். ஆர் இஃப் ஐ ஹாவ் அ கொட்டேஷன் லைக் திஸ் ஆல்சோ நான் வந்து அதோட ஸ்ட்ரிங்காக மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த லெக்சரில் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங், இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வில் ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் மெத்தட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அப்படின்னா ஸோ வி நோ தட் பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் ஃபார்மேட்டிங். ஸோ ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த கண்டென்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு see on this video. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ தெர் ஆர் சர்டைன் ரூல்ஸ் டு க்ரியேட் அ ஸ்ட்ரிங். ஸோ மைட் பி நம்ம வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் கோட்டுக்குள்ளே நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ இட் கேன் பி இன்சைட் எனி சிங்கிள் கோட் வி கேன் கிவ் அ வேல்யூ. ஸோ தட் கேன் பி மென்ஷன்ட் அஸ் அ ஸ்ட்ரிங்னு நம்ம அதை சொல்லலாம். ஆர் எல்ஸ் வி கேன் கிவ் வேல்யூ இன்சைட் அ டபுள் கோட்ஸ். ஸோ அதையும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸோ இது வந்து ஓகே. ஸோ திஸ் இஸ் மை என்டையர் ஃப்ரேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு என்டையர் ஃப்ரேஸாக இருந்தாலும் அதுவும் நான் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. சிங்கிள் கோட் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் இங்கேயும் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வரும். ஏன் எரர் வருது அப்படின்னா, பிகாஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டபுள் கோட்ஸ் எங்காவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸில் வந்து கொடுத்துட்டு வேல்யூஸ் உள்ள கொடுக்கும்போது நமக்கு இஷ்யூ வரும். ஸோ இந்த இஷ்யூஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ உள்ளே வந்து சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிட்டு வெளில வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த எரர் வந்து ரிசால்வ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு கிவ் a single quotation mark inside a string. So okay, fine. ஸோ அதே மாதிரி யூ கேன் கிவ் எனி வேல்யூஸ் ஹியர். ஸோ இதெல்லாம் வந்து how to define a string அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ நார்மலாக வந்து ஜூபிட்டர் நோட் புக் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹலோன்னு டைப் பண்ணால் ஹலோன்னு அவுட்புட் வருது. பட் இன்கேஸ் ஆஃப் நம்ம பைத்தன் கன்சோலில் ரன் பண்ணுறோம் அல்லது வந்து ஸோ வேல்யூஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வி கேனாட் டூ எனி திங். இன் தட் கேஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமில் வந்து பிரிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு ஓகே ஐ எம் கோயிங் டு டெல் யூ. ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல் நம்பர் 11ஓட எக்ஸாம்பிளில் ஹலோ வேர்ல்டு 2 மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு, 1 பிரிண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா ஸோ அக்கார்டிங் டு அவர் செல் ரைட் லாஸ்ட்டாக என்ன அவுட்புட் நம்மக்கிட்ட இருக்கோ அதை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணாது. ஸோ இந்த கேஸஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு ஸோ வாட் எவர் வி டிட் இன் த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வி ஆர் கோயிங் டு டூ த சேம் ஹியர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் /n அப்படின்னா /n வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா /n அப்படிங்கிறது வந்து நியூ லைனை வந்து டினோட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் /n கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் /n கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து யூஸ் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து 2 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு எம்டி /n கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து /nோட யூஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும் யூஸிங் லென்த் ஃபங்க்ஷன். ஸோ லென்த் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் பைத்தானில். ஸோ வித் திஸ் ஃபங்க்ஷன் நம்மளால் வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்கோட இன்புட்டோட லென்த்தை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஹலோ அப்படிங்கிறது வந்து 5 கேரக்டர்ஸ், வேர்ல்டு அப்படிங்கிறது 5 லெட்டர்ஸ். ஸோ நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ஏ லென்த் ஹியர். ஸோ அதனால் வந்து நமக்கு 11 அப்படின்னு 5 + 1 + 5 வந்து நமக்கு வந்து 11 அப்படிங்கிற அவுட்புட் இருக்குது. ஸோ ஹவ் we got 11 here. ஸோ length அப்படிங்கிறது வந்து ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஸோ we can directly use this function for anything. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, பஞ்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் லெட்டராக அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸிங் அப்படின்னா எதுவும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து S = hello worldன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ நம்ம லென்த் ஆஃப் S பார்த்தோம் அப்படின்னா மைட் பி நமக்கு 11 அவுட்புட் வரும். ஓகே, ஸோ எஸ்ஸில் வந்து ஹலோ வேர்ல்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு வேர்டாக நான் ஆக்சஸ் பண்ண முடியுமா என்னால் அப்படின்னா எஸ், வி கேன் டூ தட். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ நார்மலாக இண்டெக்ஸிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இருக்கிற இடத்துக்கோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய 0, நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய 1 2 3 0, இது வந்து என்னோடய 0, இது வந்து 2, இது 3, இது 4. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது 5. ஸோ இது 6. ஸோ அதே மாதிரி இது 7, இது 8, இது 9, இது 10. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது இப்போ வந்து நமக்கு ஐடியா கிளியராக தெரியும். ஸோ இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, அதுக்கப்புறம் இட் வில் கோ இன்க்ரீஸிங் ஆர்டர் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா ஸோ இட்ஸ் சிம்பிள். என்ன சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ் போட்டுக்கணும். ஸோ எஸ்ஸுங்கிறது வந்து என்னோடய வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேமுக்குள்ளே இருக்கக்கூடிய 0th எலமெண்ட்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ 0th எலமெண்ட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்குது. ஸோ ஹெச் ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து நம்ம இங்கே லிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க வேரியபிளை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். ஸோ யூஸிங் திஸ் வி ஆர் ஆக்சஸிங். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து இன்னொரு வேரியபிள் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும்னா என்னால் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் நியூவில் பார்த்தீங்கன்னா என்னோடய S(1) வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் நியூவை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ E அப்படின்னு அவுட்புட் வரும். ஸோ E அவுட்புட் வருது. ஸோ ஐ கேன் ஆப்வியஸ்லி ஸ்டோர் தீஸ் திங்ஸ் ஆல்சோ. இப்போ நான் S(2) பிரிண்ட் பண்ணனாலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஸோ ஆக்சஸிங் த எலமெண்ட் இன் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே, ஸோ என்னால் வந்து ஸ்லைஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோன்னு இருக்குது, வேர்ல்டுன்னு இருக்குது. ஓகே, ஸோ என்னால் வந்து ஸோ நீ சொல்லிட்ட ஓகே ஃபைன். இப்போ வந்து என்னோட ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு கோலன் யூஸ் பண்ணுவோம் டு பர்ஃபார்ம் எனி ஸ்லைசிங் இன்சைட் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்லைசிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிராப் எவ்ரிதிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ ஏன் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஹெச் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா ஸோ பிகாஸ் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸோ யூ ஜஸ்ட் ரிமூவ் ஃப்ரம் 1லேருந்து என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வா, 0 ரிமூவ் பண்ணு அப்படின்னு அது மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெச் என்ன அப்படின்னா 0. ஸோ இட் வில் ரிமூவ் 0 அண்ட் ஸ்லைஸ் ஆஃப்டர் தட். அதாவது ஹெச்சை விட்டுட்டு மற்ற என்னெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்லைசிங். ஸோ அதுவே இப்போ நம்ம நீங்கள் எஸ் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு தான் இருக்கும். பட் இது வந்து ஜஸ்ட் ஸ்லைஸ்டு அவுட்புட். அதை வந்து நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் ஸோ அந்த அவுட்புட் ஸ்டோர் ஆகும். ஸோ வேரியபிளில் ஸ்டோர் அப்படின்னா ஸோ இது வந்து என்னோடய நியூ வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அந்த நியூ வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணினேன் அப்படின்னா
ஸோ ஹெச் இருக்காது ஆப்வியஸாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்லைஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, என்னால் ஸ்லைசிங் வந்து என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்லைசிங் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் இண்டெக்ஸ் கொடுத்துருப்போம், அடுத்தது வந்து கண்டினியூஸ் கொடுத்துருப்போம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஃப்ரம் இண்டெக்ஸ் டூ எவ்ரி திங். அதுவே இதை வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதுகிறோம். ஓகே, ஸோ ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா அது என்ன மீனிங் கொடுக்கும் அப்படின்னா, ஸோ கோ டு 3 இண்டெக்ஸ் தென் டூ எ ஸ்லைசிங் பிஃபோர். அதாவது லெஃப்ட் சைடில் ஸ்லைசிங் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் டெண்டிங் தட் டூ எ லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய இந்த சார்ட்டுக்கு போகிறேன். 3லேருந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ இதெல்லாம் என்னோடய 3க்கு பிஃபோராக இருக்குல்ல. ஸோ ஆப்வியஸாக எனக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ணிவிடும், ஹில் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிடும். ஓகே ஃபைன். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்லைசிங்கில் வந்து ஜஸ்ட் காலம் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் பிரிண்ட் எவ்ரி திங், என்டையராக எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஆர் எல்ஸ் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த லாஸ்ட் வேரியபிள் வரணும் அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் இதை வந்து நான் வேறு மாதிரி கூட எழுதலாம். இதை வந்து நான் லாஸ்ட்லேருந்து எழுதிட்டு வந்தேன் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் எலமெண்ட். ஸோ -1. ஸோ இது வந்து என்னோடய -2, இது வந்து என்னோடய -3, ஸோ இது வந்து என்னோடய -4, ஸோ இது என்னோடய -5, ஸோ இது என்னோட -6, -7, -8, -9, -10. ஸோ இந்த மாதிரியும் என்னால் எழுத முடியும் இண்டெக்ஸிங். ஸோ ஆர் ஸோ இப்படியும் நான் எழுதலாம் அல்லது நான் அப்படியும் எழுதலாம். போத் ஆர் டெண்டிங். ஸோ நமக்கு ஒரு கிராஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் லெஃப்ட் ஆக்சிஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அது -1 தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ சேம் பிரின்சிபல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து -1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு டீனு மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுவே -1 லாஸ்ட்லேருந்து எல்லாமே வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடில் கோலன்னு வச்சுருந்தேன் அப்படின்னா, ஸோ லாஸ்ட்லேருந்து எல்லாமே வேணும் பட் இக்னோர் த லாஸ்ட் வேல்யூ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்லைசிங் யூஸிங் நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இதே மாதிரி எனக்கு ஸோ எல்லா வேல்யூ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலும் ஸோ இட் வில் டூ. ஸோ எனக்கு வந்து எண்டிங் வேல்யூ மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா ஹெச் மட்டும் வரும். பட் யூ டேக் எவ்ரி திங் அப்படின்னா ஸோ இட் வில் டேக் எவ்ரி திங். ஸோ அதே மாதிரி ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்து ஹெச்இ அப்படின்னு வரும். பட் இஃப் யூ ரன் லைக் திஸ் இட் வில் கிவ் HLOWRT. ஏன்னா இட் வில் டூ எ ஸ்டெப் சைஸ் ஆஃப் 2 அண்ட் கிவ் த வேர்ட்ஸ். ஸ்டெப் சைஸ் ஆஃப் 2 அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ஸ்டெப் இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இட் வில் ரிமூவ் திஸ் HEL. ஸோ 2 steps it will remove. After that it will take LO. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே ஒரு ஸ்டெப் போயிடும். ஸோ அடுத்து O எடுக்கும். ஸோ அடுத்தது 1 ஸ்டெப் R. ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்டெப் விட்டுரும். ஸோ அடுத்தது வந்து D டினோட் பண்ணும். ஸோ இஃப் யூ see here, ஸோ D. ஸோ இந்த ஸ்டெப் சைஸ் மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி -1லேயும் நம்ம ஸ்டெப் சைஸ் மென்ஷன் பண்ணலாம். அக்கார்டிங்லி இட் வில் ஒர்க். ஸோ நான் இந்த ஸ்லைசிங்க்கு வந்து செப்ரேட்டாக ஒரு வீடியோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இஃப் யூ கைஸ் ஆர் unable to introduce this, so but have an idea how we can do slicing. ஸோ இதுலேருந்து நம்ம பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, we can able to get the length of a string and access, நம்மளால் அந்த எலமெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளால் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிலிட்டி. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எலமெண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அப்படிங்கிற ஒரு ஹலோ வேர்ல்டு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகே, ஸோ இது என்னோட ஹலோ வேர்ல்டு ஸ்ட்ரிங். ஸோ அதுக்குள்ளே இருக்க வேல்யூவை வந்து என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு பேர் தான் இம்யூட்டபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு
வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ஏவோட வேல்யூ வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கோட் பிளாக் எக்ஸிக்யூஷனில் 5 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கோட் பிளாக்ல வந்து நான் வந்து அதை 9 அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அதை செக் பண்ணும்போது அது 9 அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஆனால் என்னோடய ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் ஸோ ஐ கேன் அப்டேட் மை ஸ்ட்ரிங் லைக் திஸ். ஸோ இங்கே வந்து S1 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ ஹியர் மை ஸ்ட்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்வியஸாக அது S1 தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா A = S2 அப்படின்னு நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஆப்வியஸாக இப்போவும் பார்த்தீங்கன்னா ஏ வந்து S2 அப்டேட் ஆகிடும். பட் நம்மளால் இதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை வந்து நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் A0 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா S இருக்குது. ஸோ அந்த எஸ்ஸை வந்து நான் வந்து வேறு வேல்யூ அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக W போட்டேன் அப்படின்னா இட் வில் த்ரோ எரர். ஏன்னா அதனால் வந்து என்னால் வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இட் கேன் பி டன் இன் லிஸ்ட். ஓகே, பட் வேரியபிள் ஸ்ட்ரிங் செக்ஷனில் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு பற்றி பேசும்போது பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ என்னால் கன்கார்டினேட் பண்ண முடியும். ஸோ கன்கார்டினேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ எஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ கன்கார்டினேட்னா 2 ஸ்ட்ரிங்கை அடிஷன் பண்ணுறது தான் கன்கார்டினேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங். ஸோ S2 அப்படிங்கிறது வந்து என்னோடய செகண்ட் ஸ்ட்ரிங். So how we do addition normally, right? A plus B in mathematics. ஸோ அதே மாதிரி பைத்தானில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ணலாம். ஸோ S1 S2 வந்து நான் கன்கார்டினேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 2 அப்படின்னு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட் தான். ஸோ இதோட டைப்பை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ டைப் அப்படிங்கிற இதை டைப் பண்ணி C கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அது என்ன டைப் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ பை திஸ் we can get to know what is the type of the data variable we are using அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ சேம் தான் இங்கே கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் வந்து லெட்டர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் we can do that. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இசட்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். லெட்டர்ஸ்க்கு வேல்யூ வந்து லெட்டர்ஸ் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நம்ம ஹவு வி வில் டூ நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ இட் வில் கிவ் அஸ் 10 இசட்ஸ் நார்மலி. ஸோ திஸ் ஹவு தீஸ் ஆர் த சம் ஆஃப் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஸ்ட்ரிங். ஸோ யூ கேன் டூ ஸோ யூ கேனாட் ரீப்ளேஸ் அ வேரியபிள். ஸோ நம்மளால் வந்து ஒரு வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சிங்கிள் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் பண்ண முடியும். ஸோ வி வில் டாக் தட் இன் லிஸ்ட் வென் வி கோ தேர். ஸோ அதே மாதிரி என்னால் கன்கார்டினேட் பண்ண முடியும். ஸோ மீன்ஸ் அடிஷன் பண்ணலாம், ஸ்ட்ரிங் அடிஷன் பண்ணலாம். ஆல்சோ ஐ கேன் டூ ஸ்ட்ரிங் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி கேன் டூ. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு திங்ஸ் எடுத்துட்டாலும் பைத்தான் பொறுத்த வரைக்கும் we will have n number of built-in methods. ஸோ print அப்படிங்கிறது வந்து ஒரு built-in function. we are using that to see the outputs, right? ஸோ அதே மாதிரி பைத்தானில் பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரிங்க்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீடிஃபைண்டாக எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எஸ் அப்படிங்கிறது வந்து ஹலோ வேர்ல்டு கான்கேட்மி அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து அப்பர் கேஸாக மாற்றணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் எஸ் டாட் அப்பர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் இன்டு அப்பர். ஸோ அதுவே நான் லோவர் டாட் லோவர் அப்படின்னு கொடுத்தனா இட் வில் கன்வெர்ட் இன்டு லோவர் கேஸ். ஓகே, இப்போ வந்து நான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து நம்ம வந்து அதை லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3 எந்த பேசிஸில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னா கமா பேசிஸில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ ஸோ அந்த இடத்துலலாம் ஒரு ஸ்ப்ளிட் நடந்திருக்கும். ஸோ 4 ஸ்பேசஸ் இங்கே இருக்குது, ஆப்வியஸாக 4 ஸ்பேஸ் ஸ்ப்ளிட் நடந்திருக்கு. ஓகே, பட் நீ வந்து இந்த ஸ்பேஸ் பேசிஸில் ஸ்ப்ளிட் பண்ண வேணாம். ஸோ வேறெவர் W இஸ் தேர், ரைட்? அங்கே மட்டும் நீ ஸ்ப்ளிட் பண்ணுன்னு நான் மென்ஷன் பண்ணினேன் அப்படின்னா வாட் இட் வில் டூ, இட் வில் ஸ்ப்ளிட் வேர் W இஸ் தேர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு W இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் ஆஃப்டர் திஸ், ரைட்? அது ஒரு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ ஐ ஹாவ் 2 ஸ்ப்ளிட்ஸ் ஹியர். ஸோ இந்த மாதிரி நம்ம அட்வான்ஸ்டாகவும் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நார்மலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது சில கண்டிஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம ஒரு இன்புட் எழுதிட்டு ஸோ வேறு ஒரு வேரியபிள்லேருந்து ஸோ அதை எடுத்து இந்த 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 ஸ்ட்ரிங்குள்ளே பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த கைண்ட் ஆஃப் திங்ஸில் வந்து நம்ம ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மேட் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஸோ இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாட் திஸ் மீன்ஸ் ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் கேர்லி பிரேசஸ் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் வந்து நம்ம வந்து ஒரு கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி ஒரு கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கும்போது ஸோ டாட் ஃபார்மேட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ அதை வந்து இங்கே கம்பைன் பண்ணி நமக்கு ஃபைனல் ஆஃப் அவுட்புட்டில் வந்து ஒரு சிங்கிள் திங்காக வரும். இப்போ நீங்கள் இந்த பிளாக் ஆஃப் கோடை ரன் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா ஸோ வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு புட் இன்சைட் த ஃபார்மேட் ரைட். ஸோ அது வந்து இந்த இடத்துக்கு வரும். ஸோ நான் ஒரு செப்ரேட் வீடியோ மேக் பண்ணுறேன் how efficiently we can use this formats in upcoming. Thank you.